பனை மரத்தை நம்பி நம்ம உசர போயிடலாம். தென்னை மரம் நிற்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனை மரம் வந்து பனைமரத்துக்கு பனைமரம் தான் தாவுங்க. பார்வை வந்து எனக்கு சின்ன வயசுலேயே பிறவியில பார்வை கிடையாது. எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமை. எங்கள் அப்பா இங்கே 65 போனாப்புல குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு. 70-71 தான் நான் இந்த மாதிரி மரம் ஏற ஆரம்பிச்சது. சின்ன சின்னதாக முதல்ல வடலி இப்படி லேசாக அப்படி பிடிச்சி பார்ப்பேன். பிடிச்சி பார்த்து அந்த அருவாளை வச்சு அப்படி வெட்டி பழக்கம் பண்ணி கொஞ்சம் பெரிய மரம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஆளு உயர மரத்தை அப்படியே வெட்டி பார்த்து ஆமாம், அந்த மாதிரி நம்ம ஆள் உயரத்துக்கு உள்ளது இப்போ ரொம்ப பணிவாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய மரங்கள்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு சின்ன வடலியெல்லாம் தான் இருந்துச்சு. எத்தனையோ பேர் நமக்கு ஓலை விட்ட கூப்பிடுவாங்க. அது மாதிரி போயிருது. நம்ம குடும்பத்துக்கு ஓலை வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே சின்னமாக போய் நானும் அதோட கொஞ்சம் உழைப்புக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் பணம் வெட்டும் போது ₹1 ஒரு மட்டைக்கா, ஒரு பனைக்கு ₹1. ஒரு நாளைக்கு ஒரு மரம் ஏறினா ₹1 கிடைச்சா எங்களுக்கு பத்தாது. சின்னமா ஏறி ஒரு நாளைக்கு நான் 40 மரம் 50 மரம் வரைக்கும் ஏறிருக்கேன். 77 என்ன பண்ணிடுறோம், நாகாட்சிக்கு நேரம் கிழக்கிட்டு பெரிய தோப்புன்னு ஒரு தோப்பு, அதில் போய் ஓலை இழிக்க போனேன். அப்போ 3 நாள் ஓலை நான் வெட்டிட்டேன். 3 நாள் ஓலை வெட்டி முடிஞ்ச உடனே 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் அங்கே வந்து பனையை வந்து எரிச்சு வச்சிருப்பா. மட்டை இருக்க மாட்டா, அப்படியே எரிச்சு தான் வச்சிருப்பா. அது ரொம்ப ஸ்ராம்பு அதிகம். அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணிட்டேன், ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை, இப்படி வளைஞ்சு இப்படி நிமிர்ந்துருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்சை ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில. அது இறங்கி வந்து எப்படி படுத்தேன்னு எனக்கே தெரியல. யாரும் கவனிக்கல சரியா. கடைசியா அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊற்றி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77 நடந்திருக்கு. அப்புறம் அப்படியே ஓலையை கிழிச்சிட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறம் அப்படியே சொன்னமா ஏறி குடும்பத்தை கொண்டு வந்து அப்புறம் தங்கச்சி கரை ஏறிட்டாப்புல. அப்புறம் 1995 தான் நான் கல்யாணம் பண்ணேன். இவங்களும் வந்து நம்மளுடைய தொழிலை பார்த்துட்டேன். அந்த அம்மா தாமரகுளம் போய் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா மைண்டுக்கு ஓலை விட்டினேன். இவங்க தும்பம் இல்லை வேலை பார்த்தவங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா இப்படி இருக்கணும். அப்புறம் அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தானே. மரத்துல ஏறி தவறி விழுந்துட்டா நம்மளுடைய பாடு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப ஏதாவது ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி எந்த சம்பவமும் எங்களுக்கு நடக்கல. ஒரு நாளைக்கு ₹300 ₹400 ₹500 வரைக்கும் கிடைக்கும். நம்ம தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகின உடனே நம்ம தான் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்தந்த வாய்ப்புகள் அந்த பிள்ளையும் கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்து கிடைக்கிறத கொண்டு போய் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் நிம்மதியாக படிக்க வச்சுட்டேன். ஆமா, ஒரு மாதிரியா படிக்க வச்சுட்டேன். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எங்க அண்ணன் மாதிரிலாம் ஒத்துக்கல யாருமே. 2 அண்ணன் இருக்காங்க. எனக்கு இப்பதான் ஒரு அண்ணன் இறந்தது, ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கு கூட சொல்லிருச்சுங்க, இவரை கட்டிக்கிட்டா நான் எங்களுக்கு மதிப்பா தெரிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இவரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க பார்க்கல, நீங்க வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு. ஓலை வெட்டுறதை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறவே இருந்தேன். நம்மளை வச்சு காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற நோக்கத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓலைவிட்ட போவாங்க, நான் பயந்துதான் இருப்பேன். எத்தனையோ ட்ரிப்பு ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு வந்துருக்கா, கருக்கு வெட்டி இப்படியே சோர்னு ஓடும் கொண்டுகிட்டு வருவா காலை. இப்படி வடிச்சுக்கிட்டு வரீங்களே, அங்கெல்லாம் பனையிலேருந்து விழுந்துட்டாலே, நீ எப்படி தைரியமா இருக்க? அதெல்லாம் எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமாத்தான் இருக்கு. பனையிலேருந்து விழுந்தோம்னு சொல்லும் போதுல கீழே தூர்லேருந்து தலைப்பருதி கிடக்கு. யாருமே வெட்ட முடியாத பனையெல்லாம் ஏற்றி விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அதுல எதோ இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கதான் செய்யும். ஒரு ஆள் வெட்டிட்டு வந்துருவாங்க. நான் நேரடியாக போய் பார்க்கல, எனக்கே பயமா இருக்கும். அப்படி இருந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. இவர் தீர்க்காயசா இருக்கான். எடுக்கலாமா? எடுக்க மேல நீங்க பாட்டு ஏறி இப்படி சரசரன்னு செய்ய போறீங்களா? அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். இதை விட மேல உயிரினா ஒவ்வொரு கொத்துத்தேன் 2வது வெட்டி விழுகாது. ஆமா, அருவாளை இப்படி கையை வச்சு இது பண்ணிடுறாங்க. சாதாரணமா நீங்க வெட்டி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா ₹2000 வேணும். பிளேடு மாதிரி இருக்கும். ஆமா, பிளேடு மாதிரி தான். சீ பாருங்க, சும்மா சீவுங்க ஓலைய. என்னது இது? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படியே வச்சா இறங்கிறேன். ஆமா, ஷூட்டிங்ல அருவா மாதிரி கிடையாது. வண்ணாங்குண்டு, சேது நகர் பிளேடோட ஷார்ப்பா இருக்கும் போலயே. ஆமா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற அருவாவா நீங்க இடுப்புல சுருட்டி போறீங்களே. ஆமா, நீங்க எதுவும் தப்பு தவிர ஏதாச்சும் கிழிச்சிடாதா? அதெல்லாம் கிழிக்காது.